ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. நிறைய பேர் வந்துட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக நான் ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ப்ளவுஸ் வந்துட்டு பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு ஒரே வீடியோவை அப்லோட் பண்ணாமல் நான் எதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பார்ட்டாக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்துட்டு கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேர் வந்துட்டு ப்ளவுஸ் வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி பேப்பர் பேட்டர்ன் போட்டு கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பர் பேட்டர்னை வச்சு நம்ம கிளாத்தில் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்க்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பேப்பர் கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் போட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம கிளாத்துக்கு போகலாம் டேரெக்டாக. ஏன்னா கிளாத்தில் தப்பாக மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாத்தே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு பேப்பரில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு ப்ளவுஸோட ஃபிட்டிங் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக இருக்கணும்னா வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கணும். கப் ஷேப் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணது தான் வந்துட்டு ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்லுக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். ஃபிட்டிங்குமே வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு அதுவுமே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களோட பாடி மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட்டில் அந்த கப் ஷேப் கொடுக்கறதுக்காக எவ்வளோ இன்ச்சஸ் டாட் பிடிக்கணும்ன்ட்டு வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொக்கி பட்டி அதுக்கப்புறம் ஐ பட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்துட்டும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது கொக்கி பட்டியும் ஐ பட்டியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரே லென்த்தில் இல்லாமல் ஒன்று வந்துட்டு ஏற்றி ஒன்று வந்துட்டு இறங்கி அந்த மாதிரி ஏற்ற இறக்கமோடு இருக்கும். அதுவுமே வந்துட்டு ப்ராப்பராக எப்படி நம்ம கரெக்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் அதுக்கப்புறம் பேக் பார்ட் ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்தோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி மேலே வந்துட்டு வச்சு பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தோட லென்த்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது. ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இழுத்து பிடிச்சி ஹைட்டு கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணாதீங்க. ஃப்ரண்ட்டில் அந்த கப் ஷேப் கிட்ட கொஞ்சம் இந்த மாதிரி லூஸ் விட்டே வந்துட்டு ஹைட் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஹைட் செக் பண்ணும்போது ரெண்டு பீஸோட லென்த் உங்களுக்கு கரெக்டாக ஈவனாக இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் கீழே பட்டி வந்துட்டு நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணுவோம்ல அங்கே வந்துட்டு நீங்கள் தப்பாக வந்துட்டு அதிகமாக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் இருப்பீங்க. அப்படி இல்லைனா வந்துட்டு கம்மியாக ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற்றி இறங்கி இருக்கும். அப்படி ஏற்றி இறங்கி இருந்துச்சுன்னா கீழே அந்த பட்டி பீஸ் நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணியிருப்போம்ல அதை பிரிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரெண்டு பார்ட்டோட லென்த்தும் நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நம்ம ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் எது ரைட் சைடு வரும் எது லெஃப்ட் சைடு வரும்ன்ட்டு கரெக்டாக பார்த்து வச்சு கரெக்டாக வந்துட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம். ஸோ 1/2 இன்ச்சுக்கு ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டிங்கன்னா ஷோல்டர் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ ரெண்டு சைடுமே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 2-3 ஸ்டிச் போட்டு ஷோல்டர் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத்தையும் கரெக்டாக ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏற்றி இறக்கி இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு ஈவனாக ஜாயின் ஆகிருக்கணும். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் சென்டரில் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கோம். அந்த தூக்கிட்டு இருக்க கிளாத்தை ஃப்ரண்ட் பார்ட்டுக்கா இல்லை பேக் நெக்குக்கா வந்துட்டு படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு படிமான தையல் போட்டு எடுத்துட்டு சைடில் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஷோல்டர் கிட்ட. இப்போ நம்ம ஷோல்டர் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டு படிமான தையல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதே மாதிரி நமக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது சுருக்கம் வராமல் இருக்க ஃப்ரண்ட் பார்ட்டில் அந்த டெப்த் நம்ம கட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்லீவில் டெப்த் கொடுத்து கட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நமக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட சுருக்கம் வராமல் இருக்கும். இப்போது ஸ்லீவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஸ்லீவ்லேயும் கீழே வந்துட்டு நம்ம ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஸ்லீவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு டெப்த்து கொடுத்து வந்துட்டு கட் பண்ணிட்டேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஆர்ம் ஹோல் கிட்ட ப்ளவுஸ் வியர் பண்ணும்போது சுருக்கம் வந்துட்டு வராமல் இருக்கும். கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஸ்லீவோட லென்த் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லீவ் வந்துட்டு டெப்த் கொடுத்து கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மார்க்கரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டூ போட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஃப்ரண்ட் ஸ்லீவ் எது ரைட் சைடு வரணும், ஃப்ரண்ட் ஸ்லீவ் எது லெஃப்ட் சைடு வரணும்ட்டு கரெக்டாக பார்த்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அதே மாதிரி அந்த டெப்த்து கொடுத்து நம்ம கட் பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்லீவ், அது ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க கரெக்டாக பார்த்து. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக இருக்கான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. எதுவும் சுருக்கம்லாம் இல்லாமல் ஸ்லீவ் கரெக்டாக அட்டாச் பண்ணியிருக்குமான்ட்டு. இப்போ இதே மாதிரியே நம்ம ஆப்போசிட் சைடும் வந்துட்டு ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்லீவ் வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம டெப்த்து கொடுத்து கட் பண்ணோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் ஸ்லீவ், அது கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வர மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் வர மாதிரி மாற்றி வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு 2 ஸ்லீவையும் கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஈவனாக வச்சு ஸ்லீவோட லென்த் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலே ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் லென்த் வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா மேலேயே வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்துட்டு ஸ்லீவ் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு எப்பயுமே வந்துட்டு 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ நம்ம 2 சைடுமே வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் பேக்லலாம் வந்துட்டு எதுவும் சுருக்கம் இல்லாமல் ஸ்லீவ் ப்ராப்பராக வச்சு அட்டாச் பண்ணியிருக்குமான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நமக்கு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் சைடு வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையோட சுற்றளவு 5.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் கையோட சுற்றளவு என்னமோ அந்த மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 2 ஸ்லீவையும் கரெக்டாக ஈவனாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச், கீழே வந்துட்டு வேஸ்டோட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் கீழே வேஸ்டோட மெஷர்மெண்ட் 7.5 இன்ச், மேலே செஸ்டோட மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ப்ளவுஸ் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருந்து தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சைடு வந்துட்டு ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் பேக் பார்ட் ரெண்டுத்தையும் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம மார்க்கரில் மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த மார்க்கிங்க்கு மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டு சைடு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆர்ம் ஹோல் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் தென் பேக் பார்ட் ரெண்டுத்தையும் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. சைடு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் திருப்பி பாருங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்குமான்ட்டு. ஃப்ரண்ட் பார்ட் அண்ட் தென் பேக் பார்ட் ரெண்டுத்தோட லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்கணும், ஏற்றி இறங்கி இல்லாமல். அதே மாதிரி இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் பேக் பார்ட் ரெண்டுமே வந்துட்டு ஈவனாக ஜாயின் ஆகி இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு கீழே ப்ளவுஸோட லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏத்தம் இறக்கம் இல்லாமல் கரெக்டாக ஈவனாக ஜாயின் ஆகி இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிஸ்டேக்கும் வரும். கரெக்டாக ஜாயின் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் கிட்ட கிளாத் வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் ப்ளவுஸ் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈவனாக வச்சு ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ப்ளவுஸோட லென்த் வந்துட்டு கரெக்டாக வந்திருக்கு, ஏற்றி இறக்கி இல்லாமல். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வரும்ன்ட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு சொல்லியிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஸோ வந்துட்டு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வராமல் கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட லெஃப்ட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் நம்ம ஐ கட்டுவோம். ப்ளவுஸோட ரைட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்பக்கம் நம்ம கொக்கி கட்டுவோம். கொக்கி ஐ ரெண்டுமே வந்துட்டு கட்டிட்டா நமக்கு ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வியர் பண்ணி பார்த்துடலாம். கீழேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. அதே மாதிரியே ஃப்ரண்ட்டில் பட்டியோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது. அதே மாதிரி பட்டி வந்துட்டு கரெக்டாக ஈவனாக ஜாயினாக இருக்குது. ரெண்டு சைடுமும் ஏற்றி இறங்கிலாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக ப்ளவுஸ் எந்த மிஸ்டேக்ஸும் வராமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலர் கமெண்ட்ஸில் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.